அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பாட்டிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரா 3.5 சென்ட்டுங்க. தார் ரோடு கட் ரோடு ஃபேஸில் இருக்குங்க. தார் ரோடு கட் ரோடு ஃபேஸ் அகலம் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 அடிங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 சென்ட் 26 சென்ட் எப்படி வேணா பிரிச்சு வாங்கிக்கலாங்க. இல்லை 50 சென்ட் இல்லை 50 சென்ட் அந்த மாதிரி கூட அரை ஏக்கரா கூட பிரிச்சு வாங்கிக்கலாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்டாவே பிரிச்சு தராங்க. 25 வாங்கிக்கலாம், இல்ல 50 சென்டா வாங்கிக்கலாம். தார் ரோடு கட் ரோடு ஃபேஸ் அகலம் வந்து பாத்தீங்கன்னா 250 அடிங்க. இந்த இடம் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா கவுந்தப்படியிலிருந்து பவானி போற ரோட்ல சேவா கவுண்டனூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி செம்பூத்தாம்பாளையம் 4-வே ஹைவேஸ்ல, அதாவது ஈரோடு டு சத்திபுரம் ஹைவேஸ்ல செம்பூத்தாம்பாளையம் பஸ் ஸ்டாப்புங்க. அதுல இருந்து எக்ஸாக்டா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தார் ரோடு கட் ரோடு ஃபேஸ்ல இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துக்கு லேண்ட் ஓனர் சொல்லக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் சொல்றாருங்க. இது பிக்சர் ரேட் கிடையாது, நெகோசியபிள் தான். தற்சமயம் பாத்துட்டீங்கன்னா சைட்டு ஃபார்ம் லேண்டா பிரிக்கிறதுக்காக வேலை நடந்துட்டு இருக்குங்க. இது ஒரு கார்னர் சைட்டுங்க. பாருங்க, நல்ல தார் ரோடு ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 அடி தாராளமா வருங்க. நமக்கு 25 சென்ட் பிரிக்கிறப்ப நமக்கே வந்து பாத்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸ் 60 அடி சம்திங் வருங்க. இது அருமையான இடங்க. ஃபார்ம் லேண்டாவே தராங்க. ஒரு சென்ட் 2.5 லட்சம் தான் சொல்றாங்க. இது பிக்சடு பிரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். எக்ஸாக்டா ஈரோடு டு சத்திபுரம் ஹைவேஸ்ல இருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. கட் ரோடு ஃபேஸ்ல இருக்கு. அதே மாதிரி பவானியிலிருந்து கவுந்தப்படி வர வழியில சேவாக்கண்ணன் ஒரு பஸ் ஸ்டாப்புங்க. அதுல இருந்து எக்ஸாக்டா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. பாருங்க, இப்ப சைட்டு போற வேலை வந்து தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஃபார்ம் லேண்டா பிரிச்சு தராங்க. ஸோ இந்த இடம் தேவைப்படுற கஸ்டமர் யாரா இருந்தாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஒரு நல்ல ரேட்டுக்கு பெஸ்டான ரேட்டுக்கு பண்ணி தரேன். நன்றி, வணக்கம்.